ஆனா நேற்றுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, எப்பவுமே வாயால கெட்டு போறவர் அண்ணாமலைன்னு எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை, ஐபிஎஸ் படிச்சால் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு. நேற்றுக்கு சொல்றாரு, கேட்குறாங்க, ஏங்க பாஜகவை பத்தி இந்த ஆருத்ரா கோல்ட், ஆருத்ரா நிதி நிறுவனம் செல்வ பிறந்தகை பேச இதுதான் கேட்டார் ஒரு நிருபர். உடனே கோபம் பொங்கிட்டு வந்துருச்சு. என்ன சொல்றாரு, அவர் ரவுடி லிஸ்ட் உள்ளவர், ஹிஸ்டரி லிஸ்ட் உள்ளவர், அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுறாரு. ரெண்டு விஷயம் இதுல நான் கேட்கிறேன் அண்ணாமலைய, நீ என்ன ஐபிஎஸ் படிச்ச, என்ன சட்டம் படிச்ச? உண்மைக்கு புறம்பா பேசினா என்ன வழக்கு வரும் உன் பேர்ல? ஹேட் ஸ்பீச், உன்னுடைய பேச்சில் குற்றம் இருந்தால், பிறர் மனம் புண்படும்படி பேசினால், உண்மைக்கு புறம்பாக பொய்யை பேசினால் உன் மீது என்ன சட்டம் பாயன்னு உனக்கு தெரியுமா? ஆதாரம் இல்லாமல் பேசினா என்ன சட்டம் பாயன்னு தெரியுமா? இன்னைக்கு எல்லா தலித் தலைவர்களும் காலையிலிருந்து என்ன தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஆணையத்திடம் நாங்கள் புகார் கொடுக்க போறோம், சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல, இந்த சட்ட பாதுகாப்பு தெரியாம ஒரு அவதூறை ஒரு தலித்து மேல பேசினாவே என்ன வழக்குன்னு தெரியும். ஆனா எனக்கு நான் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்த நான் இந்த பக்கம் போறதில்லை. இது எல்லாம் வாய்ஸ்லெஸ் பீப்புள், குரல் அற்றவர்களுக்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம், ஜவஹர்லால் நேரு அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தை படித்தவர்கள், விவரம் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடாது. இது பாமர மக்களுக்கும் கிராமங்களில் அடைபட்டு இருக்கின்ற பேச முடியாத வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கு தான் சட்டம். நான் இது பக்கம் போறது இல்லை. ஒரு வேளை நான் இந்த புகாரை கொடுத்தா, அண்ணாமலை சட்டத்தில் எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு, இப்போ இன்னும் நாங்க கொண்டு வந்ததை நீங்க வேறு வழி இல்லாம மெருகேற்றி இருக்கீங்க அந்த சட்டத்தை, உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்? நீங்க சிறைக்கு போறதை யாரும் தடுக்க முடியுமா? எத்தனை ஆண்டுகள் சிறை அண்ணாமலை உங்களுக்கு தெரியுமா? அரசியல் நாகரிகம் கருதி நான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன். அசாசினேஷன் சொல்லுவாங்க, மகாத்மா காந்தி நீ அசாசினேட் பண்ணீங்க, ஆனா அவருடைய வழி வந்தவர்கள் எங்களை போன்றவர்கள் கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்க. அசாசினேஷனுக்கும் கேரக்டர் அசாசினேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அண்ணாமலைக்கு தெரியுமா? அது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அசாசினேஷன் அண்ட் கேரக்டர் அசாசினேஷன்? ஒருவனை கேரக்டர் அசாசினேஷன் செய்வதை விட கொலை செய்வதே மேல் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் படிச்சிருக்கியா? வாய்க்கு வந்தது எல்லாவற்றையும் பேசிருவியா? நீ உன் கட்சிக்காரங்களை பேசுற, எல்லாரையும் பேசுற. சரி, ரைட். நீ உத்தம புத்திரன் அண்ணாமலை. ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இது என்ன ஆர்டிக்கல்? இந்த ஆர்டிக்கல் வந்துச்சு, இவங்க மேல நீ எதனா மான நஷ்டஈடு வழக்கு போட்டியா? நீ தலைவர் தானே, ஒரு தேசிய கட்சியோட தலைவர். ஒரு படத்தை போட்டு அதுல எழுதுறாங்க, பாஜகவில் சேருவதற்கு, நான் படிக்கிறேன் ஆங்கிலத்தில், என்ன பத்திரிகைன்னது, எக்ஸ்பிரஸ் நியூஸ் சர்வீஸ், தி சென்னை 28 June 2023, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி ஸ்டேட் ஓபிசி விங். அண்ணாமலைக்கு உறக்க கமலாலயத்தில் கேட்கணும்னா சவுண்டா கேட்கிறேன், பேசுறேன். On April 11th, EOW conducted an inquiry based on the statement of Harish, one of the accused in the scam. Harish had claimed that he had given money to certain BJP functionary. நல்லா கவனிங்க. Harish had claimed that he had given money to certain BJP functionary, the EOW in the charge sheet. இதுக்கெல்லாம் பேச மாட்டேன்ற, வாய திறக்க மாட்டேன்ற பாவம் கிராமத்தில் அன்றாடம் கூலிகள், அவர்களுடைய வாழ்நாள் வருமானமே அதுதான். 1 லட்சம் பேர்கிட்ட ஏமாத்தி 2400 கோடியை ஒருத்தன் ஏமாத்தி இருக்கான். அவங்கிட்ட 15 கோடி ரூபாய் வாங்கிட்டு அவன் கன்ஃபஸ் பண்றான். இவனா காங்கிரஸ்காரனா, இவன் பிஜேபி காரன் கன்ஃபஸ் பண்றான்.
ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் எந்த கட்சியிலையாவது இப்படி நடக்குமா? எங்க இருந்து இந்த ஆணவமும் திமிரம் வருது அண்ணாமலைக்கு? தலித்துன்னா யாருன்னு தெரியாது, ஏழை எளிய மக்கள்னா யாருன்னு தெரியாது. விளிம்புநிலை இந்த உன்னை டெஃபமேஷன் உன்னை எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ண? நீ உனக்கு யார் ஐபிஎஸ் உனக்கு பாஸ் பண்ண சொன்ன? என்ன ஐபிஎஸ் பாஸ் பண்ண? நீ ஒரு ஐபிஎஸ் படிச்ச காவல்துறை அதிகாரி குற்றவாளி கிட்ட வரானா தூரம் நில்டா அப்படின்னும். எல்லா குற்றவாளிகளையும் ரவுடிஸ்ல இருக்கிறவன் எல்லாம் சேர்த்துட்டு கட்சி நடத்திக்கணும். சட்ட ஒழுங்கை பத்தி பேசுற.